அதாவது ஒரு ப்ரோமோ போட்டு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான திருப்பம், பரபரப்பான திருப்பம், ரோகிணி மாட்டப்போகும் திக் திக் நிமிடங்கள் அப்படின்லாம் வந்து போடுவாங்க. சரி, ஓகே. அதில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி ஏதாச்சும் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தை செஞ்சோ இல்லை ஒரு பொய்யை சொல்லியோ தப்பிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்மளையே ஏமாத்துற மாதிரி இன்னொரு ப்ரோமோ என்னென்னா வந்து அந்த பக்கம் முத்து வேக வேகமாக ஒருத்தரை பார்த்துட்டு அப்படியே போய் அவங்க அப்பாவை கூட்டு வராருனாங்க. யாருன்னா ப்ரௌன் மணியை. ஆனால் இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ரெண்டு வெவ்வேறு சுச்சுவேஷன், வெவ்வேறு லொக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த ப்ரோமோ கட் எதுக்காக? பார்க்குறவங்கள சும்மா ஏமாத்துறதுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பார்த்தா தோணுது. ஏன்னா அந்த கதையில் ஏற்கனவே ஃபில்லர் வைக்க ஆசைன்னு ஒரே ஃபில்லராக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் இந்த விஷயங்கள் வேறு. இப்போ இந்த பரசு கல்யாணத்துக்கு அப்போ முதல்ல என்ன நடக்குது? முதல்ல மேக்கப் ரூமில் வந்து இவங்கெல்லாம் ரோஹிணி வந்து மேக்கப் போட்டுட்ருக்க, அங்கே போய் சாப்பாடை கொடுத்துட்டு காஃபியை கொடுத்துட்டு வராரு ப்ரௌன் மணி. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெரிஞ்சவங்கள பார்க்குறாரு, மீனா கிட்ட வேலை பார்க்குறவங்கள, அவங்க கூட வந்து பார்த்து அவங்கள்ட்ட வந்து பேசிட்டுன்ட்டு இதில் வேறு வந்து அவங்க மீனாவை காட்டுறதுக்கு முன்னாடி மீனா எங்கேயோ மறைஞ்சிட்றாங்க. உடனே அதுக்கப்புறம் மீனா கிட்ட வந்து இந்த கறிக்கடைக்காரர் தான் வந்து இங்கே இது வச்சுருக்காரு, அவர் தான் தாய் மாமாவா அவன் பையனுக்கு, இதை வச்சே நம்ம இனிமேல் வந்து அந்த கறிக்கடையில் கம்மி காசில் கறி வாங்கலாம்லாம் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இதில் அங்கே சமையல்காரருக்கு நெஞ்சு வலி வந்துடுது. அவருக்கு வந்து நெஞ்சு வலி வந்தோன்னா நானே சமைச்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபுல்லாகவே கிச்சனில் இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருது. ஸோ ப்ரௌன் மணி கிச்சனுக்குள்ளே இருக்கேன். இதுக்கு நடுவில் வந்து முத்து, இவர் அண்ணாமலை, ரவி எல்லாரும் வந்து மனோஜை தேடிட்டு இருந்தால் மனோஜ் எல்லாத்துக்கும் முன்னாடி பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவங்க கூடயே வந்து இவங்களும் உட்காந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழிட்டு வந்து பார்த்தா இப்போ தான் முத்து அந்த பார்க்குறது. யாரடா பார்க்குறாங்கன்னு பார்த்தா ஏற்கனவே ரோகிணி, ஸ்ருதி எல்லாருமே வந்து விஜயா கூட தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. மீனா மட்டும் பாவமாக முழிச்சாங்க. மீனா கூட ஸ்ருதி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இப்போ 4 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அதுக்கு இவங்களுக்கு ஊட்டி விடுறது, அதை ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்க இவங்களுக்கு ஊட்டி விடுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, இவங்க அவங்களுக்கு பரிமாறுறதுன்னு சொல்லிட்டு அதை வச்சே கொஞ்சம் நேரம் ஓடிச்சு. இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே யாரோ குடிச்சிட்டு வந்துடுறாங்க 2 பசங்க வந்து அந்த கல்யாணத்தில். அவங்களுடைய பாட்டில் கீழே விட போகும்போது அதை கரெக்டாக முத்து பிடிச்சிடுறாரு. முத்து கையில் பாட்டில் இருக்கிறத பார்த்து இவர் குடிக்கிறாருன்னு வந்து மனோஜ் தப்பாக நினச்சிக்கிறாரு. இதில் சுடுதண்ணி வாங்குறதுக்கு போகிறாரு முத்து. ஆனாலும் வந்து அப்பயும் ப்ரௌன் மணியை பார்க்கல. எலியும் பூனையும் போல் இந்த எபிசோட் போகுது.